கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அக்டோபர் 30 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது யுத்த வீராங்கனை. வசனம் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். 1940 ஜெர்மனியர்கள் ஊடுருவிய தருணத்தில் நேசிப்பதிலும் வேலை செய்வதிலும் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் நேரம் செலவழிப்பதிலும் தன் வாழ்க்கையை நடத்திய டயட் இமன் கூச்ச சுபாவம் கொண்ட ஒரு சாதாரணமான பெண். உங்கள் வீட்டிற்கு ஒரு அபாயம் என்றால் ஒரு நெருப்புக்கோழி தன் தலையை மண்ணுக்குள் புதைத்து கொள்வது போல செயல்பட வேண்டும் என்று டயட் பெண் நாட்களில் எழுதுகிறாள். ஜெர்மானிய கலகக்காரர்களை எதிர்த்து நிற்கும் அழைப்பை தேவன் தனக்கு தந்துள்ளதாக எண்ணிய இவள் தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து யூதர்களையும் பாதிக்கப்பட்ட ஜனங்களையும் ஜெர்மனியர்களின் கண்ணில் படாத வகையில் ஒளித்து வைத்தாள். அடையாளம் தெரியாத இந்த இளம்பெண் தேவனுடைய யுத்த வீராங்கனையாய் மாறினாள். டயட்டை போன்றே சற்றும் பொருந்தாத சில கதாபாத்திரங்களை தேவன் பயன்படுத்திய பல சம்பவங்களை வேதத்தில் சந்தித்த போது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் பராக்கிரமசாலியாகவே தென்பட்டான். அப்போது அவன் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கும் பொருட்டு கோதுமையை இரகசியமாய் போரடித்து கொண்டிருந்தான். அவன் இஸ்ரவேலின் மனாசே கோத்திரத்தில் மிகவும் எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் தகப்பன் வீட்டிலுள்ள எல்லாரை காட்டிலும் சிறியவன். அவன் தேவனுடைய அழைப்பை நம்பாமல் அதை உறுதிப்படுத்த பல அடையாளங்களை கேட்கிறான். ஆனாலும் தேவன் அவனை கொண்டு மீதியானியரை முறியடித்தார். தேவன் கிதியோனை பராக்கிரமசாலியாக பார்த்தார். தேவன் கிதியோனோடு இருந்து அவனை ஊக்கப்படுத்தியது போல அவர் நம்மை அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் ஏற்று சிறிய மற்றும் பெரிய வழிகளில் அவருக்காக வாழ்ந்து ஊழியம் செய்யும் பொருட்டு நமக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு அருளுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய பாதுகாப்பற்ற சூழலிலிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து கொண்டு போய் உங்களை அவருக்கு எப்படி ஊழியம் செய்ய வைக்கிறார் என்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கும் சொல்லி பாதுகாப்பான ஊழியம் செய்ய உங்களையும் தேவன் அழைக்கிறார் என கூறுங்கள். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஜெபம். தேவனே, உமக்காக சிறியதோ பெரியதோ எதை செய்தாலும் உமக்கு பிரியமானதை செய்ய உதவி செய்யும். ஆமென்.